அம்மா மற்றும் கருணாநிதி மறைவை அடுத்து தமிழகத்தில் எல்லா கட்சிகளுமே புதிய கட்சிகளைப் போலத்தான் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திரு டிடிவி தினகரன் கடந்த 2 நாட்களாக மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக பார்த்திபனூரில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் திரு டிடிவி தினகரன் இன்று உரையாடல் நடத்தினார். இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது கழகத்தினர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு திரு டிடிவி தினகரன் உடனுக்குடன் பதிலளித்தார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அம்மா அவர்களும் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு எல்லா கட்சியுமே புதிய கட்சி தான். இதுல அது 70 ஆண்டு கட்சி, இது 45 ஆண்டு சின்னம்லாம் இப்போ மக்கள் நல்லா ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆர்கே நகர் அம்மாவை 2 முறை இரட்டை இலை சின்னத்துல தொடர்ந்து ஜெயிக்க வச்ச தொகுதி மக்களை அந்த இரட்டை இலை சின்னத்தை தோக்கடிக்கிறாங்கன்னா காரணம் இரட்டை இலை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குங்கிறது தான், சின்ன யார்கிட்ட இருக்குங்கிறது தான். அதனாலதான் உதயசூரியனை அங்க டெபாசிட் போனுச்சு. ஏன்னா கருணாநிதி காலத்துல அந்த உதயசூரியனுடைய மரியாதை வேற, இப்ப வேறங்கிறது தெரியும். அதனாலதான் திருவாரூர் தேர்தலையே தள்ளி போடுறதுக்கு அவங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. ஒரு அரசியல் கட்சினா தேர்தல் எப்போ வரும்னு எதிர்பார்ப்போம். இப்ப தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு சில கட்சிகள் இருக்குன்னா அதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்தா கூட அவங்களுக்கு உங்க பதவி யார் பதவியும் எடுத்துட்டு போட மாட்டோம். அதனாலதான் இப்ப எல்லா பதவிகளையுமே இப்ப அம்மா இருந்தப்ப கழகம் சேர்ந்து 16 அணியா இருந்துச்சு, இன்னைக்கு 20 அணி ஆயிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொகுதியில 2500ல இருந்து 3000 பேர் நிர்வாகிகளே இருக்கீங்க. அதனால அதுக்கு மேலதான் உங்களுக்கு பொறுப்பு போட முடியும். அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லி கிளம்ப அரசியல்ல வதந்தியை வச்சு நிறைய பேர் வாழ்வாங்க. அதை பத்தி பெருசா எடுத்துக்குவாங்க. புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும் சரி, என்றைக்குமே தாய்மார்களுக்கு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு அவங்களுக்கு செயல்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்காக பாதுகாப்பாகத்தான் நமது அரசாங்கங்கள் இருந்திருக்கின்றன. அதுபோல சிறுபான்மையினர் மக்கள் மாத்திரமல்ல, இங்க உள்ள அனைத்து மக்களுமே நமது மக்கள். அதனால எல்லோருக்கும் பாதுகாப்பாக இந்த இயக்கம் இருக்கும். இது தேர்தல் அரசியலுக்காக சொல்லவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியில், புரட்சி தலைவர் வழியில், பேரறிஞர் அண்ணாவின் வழியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான இயக்கமாக, குறிப்பாக யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இயக்கமாக தொடர்ந்து செயல்படும். என் வாழ்நாள் வரை நான் இது ஏதோ வார்த்தை கிடையாது, நான் உண்மையா சொல்றேன். வாழ்நாள் வரை நான் மதவாத சக்திகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதனிடையே ஆளுங்கட்சியின் பொய் வழக்கு காரணமாக சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்துள்ள ராமநாதபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு டிடிவி தினகரனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.